இந்த சீன் சிஜிஐ கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம டோபே மிக்ருவோட ஸ்பைடர்மேன் 1 படத்துல நிறைய சீன்ஸ் வந்து ஆத்தென்டிக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ்ல பண்ணிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் பீட்டர் கீழே விழுகிற எம்ஜேவை பிடிச்சு அண்ட் அவங்க பறக்க விட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அந்த ட்ரேல கரெக்டா கேட்ச் பண்றது. இந்த ஒரு சீனை எந்த சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ்மே இல்லாம கிட்டத்தட்ட 156 டேக் வரைக்கும் போய் ஒரு தடவை கடைசியா கரெக்டா எடுத்திருப்பாங்க. இதை எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, அந்த ட்ரேல லிக்விட் மாதிரி ஒரு கம்மை ஊத்தி வச்சிருப்பாங்க. அண்ட் மேல இருந்து ஸ்டன்மேன் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தூக்கி போட அந்த கம்ல அவரு கரெக்டா அதை ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சுதான் இந்த சீன் எடுத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம முதல்ல பில்டிங்ல ஏறுவார்ல, அந்த சீன் ரியல் தான். அவர் கிளைம் பண்ணக்கூடிய அந்த செட்டை ஹாரிசாண்டலா பில்ட் பண்ணி அதுலதான் டோபே மேக்கரும் நடந்திருப்பாரு. ஆனா அதை அப்படியே நமக்கு திருப்பி வெர்டிகலா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபைனல் பேட்டில்ல கிரீன் காப்ளின் அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு பீட்டரை வந்து அடிப்பாரு. அந்த ஜம்ப் பெர்ஃபெக்ட்டா வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடத்துல ஒரு டிராம்போலினை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸை கொஞ்சம் ஸ்லோவா பாத்தீங்கன்னா தெளிவாவே உங்களால கவனிக்க முடியும்.